இன்றைக்கி கருவாடு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். போட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துடலாம். சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல்லு போகணும், வதக்கி விடணும். இருபது பூண்டு பல் இந்த மாதிரி தோல் உரித்து அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கருவாடு உப்பு நிறையா இருக்கும், அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கணும், ரொம்ப போடக்கூடாது. கருவாடு கிரேவி கிரேவி குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 2 பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து தனியாக ஊற வச்சு புளியை கரைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி போட்டிருக்கனால புளி கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றி எல்லாத்தையும் கலந்து விடணும். ஊற்றிட்டு இந்த சமயம் புளிப்பு உப்பெல்லாம் இருக்கா, காரம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து வரணும். கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம கருவாடு சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அதை அதில் போட்டுடலாம். கருவாடு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணோம்னா அந்த உப்பெல்லாம் மேலே இருக்க உப்பெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும். இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியான பிறகு ஆஃப் பண்ணிக்கலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கிரேவி மாதிரி வந்துடும். சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.